மார்க்கெட் போனீங்களா? என்ன வாங்கிட்டு வந்தீங்க அத்தை? மார்க்கெட்டு வாங்கினா காலையிலே இன்னைக்கு என்ன செஞ்சேன், இங்கே பக்கத்தில் மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போக சொன்னேன்னா, அங்கே போயிட்டு வெறும் கெண்டை மீனும் சிலேபி மீன் தான் இருக்குது. விழா மீன் பிடிச்சிக்கிட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஃபோன் நம்பரை வாங்கிட்டு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் பார்த்தேன் நாய் ஆகிட்டு அத்தகத்தெல்லாம் முடிஞ்சிட்டு இருந்தேன். நாய் ஆகிட்டு இன்னைக்கு கொஞ்சம் பழம் வேலை கொஞ்சம் அதிகமாக செய்யணும். அதனால நம்ம காலையிலேயே ஒரு குழம்பு வச்சு விட்டுட்டு பலகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் போய் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன மீன் வாங்கிட்டு வந்தேன்னா இன்னைக்கு எங்கள் பையனுக்கும் எங்கள் மாமியாருக்கும் பிடிச்ச மீன் விரா மீனா? விரா மீன் அங்கேயே கடையிலே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இல்லை ஆமாம். அப்புறம் வந்து பழையது இந்த தண்ணியை நான் நல்லா நிறையா குடிப்பேங்க. இந்த நீராரம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கம்மாண்டில் சொல்லுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த நீராரம். இந்த மாதிரி வெயில் அந்த மாதிரி வர்த்தகத்தெல்லாம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கோமா, அந்த நேரத்தில் இது மாதிரி ஒரு சொம்பு கொண்டு கொடுத்தாலும் குடிச்சிடலாம். நீராரத்தில் அவ்வளோ ஒரு சத்து. இது 2 சின்ன வெங்காயம் தான் நான் உரிச்சு போட்டுருக்கேன். குழுண்டு தயிர் போட்டுருக்கேன். குழு பழையதை சாப்பிட்டுட்டு போய் மீன் குழம்பு மதியானம் ரெடி பண்ணிடலாம். மீனை போய் காமிக்கிறேன். அப்புறம் இப்போ காலையிலே இந்த இதெல்லாம் எடுத்து வைக்கலையானோ இது வந்து செய்யணும்ல ஒரு தெரியா. அப்புறம் அதிர்ஷ்டம் செய்யணும்னு அப்படியே வச்சுருக்கேன். அப்படியே அதிர்ஷ்டம் தான் அப்புறம் கொஞ்சம் தட்டணும். வெயில பாருங்கள், எங்கள் வீட்டு வாசலில் செட்டெல்லாம் கட்டணுன்னே வெயில் பட்டையை கட்டுது. சாப்பிட்டுன்னு பார்க்கலாம். விரால் மீன் எப்பயுமே நான் கொஞ்சம் பெருசாக தான் வாங்குவேன். இல்லை கொஞ்சம் லேட்டாக பண்ணேண்ணா, நான் வத்தல் வடம்லாம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் லேட்டாக போனேன். அதனால் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. 2 மீனை அடித்து வச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். 2 மீன் 1 கிலோ. இதை இப்போ கொஞ்சமாக வறுத்துட்டு கொஞ்சத்தை போட்டு குழம்பு வச்சிடலாம். நாளைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி, அதனால் இன்னைக்கு கொஞ்சமாக மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. இதை போய் இப்போ நம்ம 2 வாட்டி கழுவிட்டு அப்புறமா போய் சமைக்க வேண்டியதான். அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, உட்டு மாங்காய் எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டேன். இதெல்லாம் நமக்கு கும்பகோணத்து மாங்காய். இது மூட்டை வரையில் 2-3 எடுத்து குழம்புக்குன்னு ஒதுக்கி பிரிட்ஜுக்குள்ளே போட்டுருது. சூப்பர் மாங்காய் இருக்குது. அவ்வளோதாங்க. சின்ன வெங்காயம் தான் வெட்டி வச்சுருக்கேன். இதை போய் சுத்தம் பண்ணிட்டு வந்துடுற மீனை. இன்றைக்கி நிறையாலாம் ஒன்றும் வாங்கலை, வேறு எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் வாங்கலை. முட்டை வாங்கியிருக்கேன். முட்டை வேணால் வச்சுக்கலாம். இதை இன்றைக்கி எங்கள் பையன் நல்லா சாப்பிடுவாப்புல. இந்த விரால் மீனுன்னா இந்த எங்கள் மாமியார் இந்த விரா மீனையே கொடுத்து அந்த பையனுக்கும் பழக்கம் பண்ணிவிட்டு அந்த அம்மாவும் விரா மீனா தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு 2 பேருக்கும் சாப்பிடுவாங்க. மற்ற மீன் சாப்பிடுவாங்க, ஆனால் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு விரா மீனா பக்கத்தில் ஒரு குழம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு காலையிலே போயிட்டு வந்துட்டாப்ல ஒரு ரவுண்டு. எங்கள் பையன் அங்கே லேட்டாக தரேன் அப்படின்னு சொன்னாங்க, வந்துட்டாப்ல. சரி நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இதை போய் இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறமே இந்த மீனை சுத்தம் பண்ணிட்டு வரேன். சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிட்டு போயிடுறேன். அப்புறம் பகலில் ஒரு நாளைக்கு 2 கால் 3 கால் வந்து எங்கள் அம்மாட்ட பேசணும்னு வந்துக்கிட்டே இருக்குது. அது அம்மாட்ட பேசவும் முடியாது. அம்மா அது அங்கே பக்கத்து தெருவில் இருக்காங்க. அங்கே கொண்டு நம்ம அந்த டயத்துக்கு கொடுக்கவும் முடியாது, அவங்கள கூப்பிடவும் முடியாது. இங்கேயும் வரமாட்டாங்க. எங்கள் வீட்டுக்கே 10 நாளைக்கு ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா தான் வருவாங்க. அவங்களால நடக்க முடியறதில்ல, அதனால் வரமாட்டாங்க. வந்தாங்கன்னா வர்ற நேரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபோனை கொடுத்து கண்டிப்பாக பேச சொல்கிறேங்க. அதுதான் 2 கால் 3 கால் வருதுன்னு சொல்லுது. அவங்க வந்து அப்புறம் இல்லைன்னா நம்பர்னாலும் கொடுங்களேன், நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அவங்களுக்கு நம்பரும் கொடுக்க முடியாதுங்க. அவங்க நம்பர் கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. தங்கச்சிட்ட ஒண்டின்னு தான் இருக்குது ஃபோனு, அதனால் கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் நம்பரும் கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் கொடுக்குறது இல்லை. உங்களுக்கு தெரியாதா ஃபோன் நம்பரு, நீங்கள் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுது. எங்களுக்கு தெரியும் தான், அதில் கொடுத்தோம்னா அவங்க வேலை அதிகமாக பார்க்குறாங்கங்க. அதனால் அவங்க பேச முடியாது அவங்களால. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. வேலை அதிகமாக பார்க்குறதுனால ஃபோன் அட்டன் பண்ணி பேச முடியாது. அவங்களுக்கு டைம் கிடையாது. அவங்க ஆள் வச்சு வேலை பார்த்தாலும் அந்த ஆளுவலையே ஒரு ரவுண்டு பார்த்துக்கிட்டே வரணும்ல. அதுதான் அதுக்கு மெயினாக பெரிய வேலையாக இருக்குது. என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு அவங்கள பார்க்கணும். அதனால் அது ஃபோன் வந்து எடுக்கவே இருக்காது. ஏதோ முக்கியமாக பேசணும்னா அம்மா வர்ற அன்னைக்கு, எங்கள் வீட்டுக்கு வர்ற அன்னைக்கு நான் வேணால் பேச சொல்கிறேங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணினால் பேச சொல்கிறேன் ஃபோனை கொடுத்து. அவ்வளோதான். கொண்டியும் கொடுக்க முடியாது, நம்பரும் கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் கொடுக்குறதில்ல. ஏதாவது வேணும்னு தப்பாக நினச்சிக்க வேணாம். நீங்கள் அவ்வளோதாங்க. அதை சொல்லிடுங்க தேவை அப்படின்னு சொன்னிச்சு. அதனால் அதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டாங்க. நான் போய் இப்போ மீனை சுத்தம் பண்ணிட்டு வந்துடவா. மீனெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பிரித்து எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நல்லா 1 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா வெடிக்க விட்டு
வெட்டி வச்சுக்க சின்ன வெங்காயம் 4 பச்சை மிளகா. நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல குழம்பு, இதை போதும் போல் கலந்த தூள் போட்டு அப்புறம் புளி, தேவையான உப்பு, தக்காளி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதை இப்போ நல்லா வெங்காயம் வதங்கின பிற்பாடு இதை தூக்கி சேர்த்து நம்ம நல்லா தரப்படணும். ஒரு 2 கொதி வந்ததுக்கு பிற்பாடு கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காயும் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு பிற்பாடு அப்புறமா தான் மீனை சேர்ப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டு பார்க்கலாமா? புடவையை வச்சுக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க? புடவை நாங்கள் கேட்க வந்தாங்களப்பா, யாரோ வாசல் வந்தாங்களே, அங்கே போக சொல்லியிருக்கேன் தேடி எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேடி எடுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க நம்மள்ட்ட. நாங்கள் இடையிலே ஒரு வீடியோ போட்டேன்ல, எல்லா புடவை கையில் இப்போ தானே கொடுத்தோம். நல்ல சுடிதார் எல்லாமே கொடுத்தேன். இதுவரையுமே நல்ல புடவை தாங்க. இந்த புடவை தான் எனக்கு கட்டவே முடிய மாட்டேங்குதுங்க. இந்த எல்லாமே எதாச்சாலும் பச்சையாக தான் இருக்கும். பச்சை இல்லாத புடவையே நம்மள்ட்ட இருக்காது. இதுவே 2 பச்சை தான். இதுவே 2மே பச்சை தான். இது எல்லாமே நல்ல புடவை தான். சரி, யாரும் கட்டிக்கிட்டோம் நான் கொடுத்தாலும் நல்ல புடவை தான் கொடுக்கணும். அதனால கொடுத்துருவோம். அங்கே போயிட்டு வர சொல்லியிருக்கேன் திரகாவட்டுக்கு, வரட்டும். அதுக்குள்ளே வாங்கி குழம்பு காமிச்சிடலாம். தேடி எடுத்தா நிறையா எடுக்கலாம். இப்போ எனக்கு டைம் கிடையாது. அப்பா சொல்லி குழம்பு தக்க 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 தக்கன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. மீன் குழம்பு பொடின்னு நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொல்லுது. மீன் குழம்பு பொடின்னு தனியாலாம் கடையில் விற்கிது. அதில் என்ன டேஸ்ட் இருக்குது என்ன, நான்லாம் வாங்கி வச்சது இல்லைங்க. நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற பொடி தான் போட்டு வைப்பேன். அதுவும் இந்த தூள் கலந்து தூள்லாம் போட்டு வச்சா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குங்க மீன் குழம்பு. இதுக்கு மேலே என்ன மீன் குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம வைக்கிற கைப்பக்குவம் தாங்க. இப்போ மாங்காயும் போட்டு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை எடுத்து சேர்த்துக்கலாம். மீனை போட்டு நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கலாம். அப்புறம் அந்த இதை காமிச்சிருங்க, பபுள் ட்ராப் வந்துருச்சு. பபுள் ட்ராப் வந்துச்சா? பபுள் ட்ராப்பு இடையில சரியாக போச்சு. வேறு ஏதோ கவர் ஒட்டி பார்சல் போட்டுக்கிட்டோம். இப்போ நேற்று வந்து மொத்தமாகவே மெட்ராஸ்லேருந்து வந்து இறங்கியிருக்கு. நம்ம கொரியர் போட்டுக்கிட்டு இருக்கோம்லங்க, அவங்களே வாங்கி கொடுத்துருக்காங்க. சென்னையிலேருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ இது கொதிக்கட்டும், வாங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். எத்தனை மீட்ரு என்னதுன்னு தெரில. இதுதான் இந்த மாதிரி சுற்றி கொடுத்துருந்துச்சு. இப்போதைக்கு ஒரு 10 பேருக்கு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ரொம்பலாம் கொடுக்கல. இது அந்த அவங்களுக்கு போட்டது, இந்த இன்னொரு எண்ணெயில் போட்டு. ஆமாம், இது 4மா? ஆமாம், இது 4 ஒருத்தவங்களுக்கு போட்டிருக்காங்க போல. இது வந்து அதிர்ஷ்டம். இதே நம்ம பாக்ஸில் வச்சு கொடுக்குறதுன்னா கொஞ்சம் உடையுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால இது வந்து ரொம்ப உடையிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியோ இல்லை பபுள் ட்ராப்போ பண்ணோம்னா உடையாதுங்க. டைட்டாக இருக்குனால நல்லா டைட்டாக டிஃப்னா ஆயிடுச்சு பாருங்க. இதை வாங்குறவங்களும் பேக்கிங் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த பாருங்க, இந்த லோடா வாங்கியாச்சு. 50 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சுற்றி கொடுக்கலாம். இது சென்னையில் நம்மளுக்கு கொரியர் போடுறோம்னா அந்த கொரியர் ஆஃபீஸ்லேருந்தே வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம எதாவது பிரிக்கணும். வாங்க திருப்பி என்ன தேடிட்டு இருக்கீங்க? அவங்க நான் கட்டியிருக்க மாதிரி வாயில் புடவை வேணுவாங்க. அந்த புடவை 2 வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி வாயில் புடவை வந்து அவனுக்கு கொடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. அந்த ப்ளூ வாயில் புடவை இருக்கு, நிறையா பீரோவில் இருக்கு. இப்போ எனக்கு நேரம் இல்லை, எடுத்து கொடுக்க முடியாது. இது ஒன்று கொடுப்போம். சரி சரி, இந்த புடவையை கொடுத்துருவோம். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. தக்க தக்க தக்கன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பை இறக்கி வச்சுட்டு மணியும் 11 மணி ஆகிட்டு. இப்போ மத்தியானம் டீயை போட்டு குடிச்சிட்டு அப்புறமா தான் வேறு மாதிரி வேலையை பார்க்கணுங்க. 11 மணிக்கு டீ குடிக்கிற பழக்கம் எனக்கு மட்டும்தான் இருக்குதா, எல்லாருக்குமே உண்டான்னு கனமான்னு சொல்லுங்கள். இப்போ இந்த பக்கம் முட்டை வச்சுருக்கேன். இந்த முட்டையும் உரித்து வச்சுட்டு எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் சாதம் வந்துட்டு மீன் மட்டும் இருக்குமா? மீன் மட்டும் விசவி வச்சுருக்கேன். அது நல்லா 1 மணி நேரம் ஊறினத்துக்கு பிற்பாடு அப்புறமா தான் வளர்க்க. இப்போ வறுக்க மாட்டேன். மீனை ஒண்டி நிறைய ரொம்ப நேரம் சென்று தான் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் விசவி வச்சுருவாங்க. நான் அதுக்கு பிற்பாடு தான் வளர்த்தேன். சரி, நான் போய் அதை பாக்ஸ் போட்டு அட்ரஸ்லாம் எழுதிடவா? நீங்கள் போய் ஞாயிற்றுக்கிழமையே திங்கக்கிழமை போடுற பெட்டியை ஞாயிற்றுக்கிழமையே பெரும்பாலும் போட்டுருவோம். ஞாயிற்றுக்கிழமையை சும்மா இருக்கிறோமா,
சரி பெட்டியெல்லாம் போட்டு வச்சுட்டு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை போட்டு வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அந்த நம்ம நேர காலத்துலேயே வந்து எடுத்துட்டு விடுவாங்க. இப்போ நீங்கள் பெட்டியை போட்டு நான் டீயை போட்டு எடுத்துகிட்டு வரேன். சூப்பராக பார்க்கையிலே சாப்பிடணும் போல இருக்கா விரா மீன் வறுவல். இப்போ மீனும் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் வேறு அடுப்பு பற்ற வச்சு பலகாரம் செய்யலாம் வாங்க. சாப்பிடுவோமாப்பா? அதிரசம் தட்டினாங்க என்ன மட்டும் அதிரசத்தை கம்மி எவ்வளோ குட்டி 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 குட்டியாக அழகாக தட்டியிருக்கோம் பாருங்க. அந்த வேலை தான் அண்ணன் மட்டும் மதியானம் சமைச்சிக்கிட்டு அந்த வேலை தான் அனுப்பிச்சு. இப்போ சாப்பிடலாம். மீன் குழம்பு வச்சு வச்சுட்டு வேற இருக்க முடியலை. சூப்பரான மீன் குழம்பு. இன்னைக்கு மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி இல்லையா? தண்ணியா இல்லையா? மாமாவுக்கு தண்ணியாக இருக்கணும், விஜய்க்கு கட்டியாக இருக்கணும். இவ்வளோதாங்க சூப்பரான மீன் குழம்பு. உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு அருமையான சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்டுறது. மீன் குழம்பு சூப்பர். பாய். நம்மளுக்கு பிடிச்ச மாங்காய் ஒன்று வச்சு வச்சுக்கலாம். அருமையோ அருமை. இந்த மாங்காய் போட்டு இந்த மாதிரி நாட்டு மீன் போட்டு சூப்பராக இந்த மாதிரி மீன் கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அருமையாக இருக்குங்க. அதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு. சூப்பர் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.